கொண்டு போடா. தம்பி எல்லாரும் இங்க வாங்க. நேஷனல் பிளாக கையில எடுங்க. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேசிய கொடி. உங்க கண்ட்ரியோட பேர் என்ன? இந்தியா. இந்தியா. சோ உங்களோட தாய்நாட்டோட கொடி. உங்க அம்மாவை இப்படிதான் போட்டு மிதிப்பீங்களா? எத்தனை பேர் நடந்து போற இடம் இது? உங்க தூக்கி போடலாமா பிளாக? பிளாக பார்த்தா நீங்க என்ன பண்ணணும்? எப்படி ஹானர் பண்ணுவீங்க? ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இல்லைங்களா? நம்ம தேசிய கொடியோடைய அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியுமா? காவி எதை குறிக்குது? சாஃப்ரான்னு இங்கிலீஷ்ல சொல்வோம். நாட்டின் தைரியம், வலிமை மற்றும் தியாகத்தை குறிக்குது. வெள்ளை ஒயிட் எதை குறிக்குது? உண்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்குது. பச்சை கிரீன் எதை குறிக்குது? நிலத்தின் வளம், வளர்ச்சி மற்றும் மங்களத்தை குறிக்குது. அதுக்கப்புறம் நம்மள அசோக சக்கரம் இருக்கு, அது எதை குறிக்குது தெரியுமா? கடற்படை, நிலம், நிறத்தால் இருக்கும் இந்த சக்கரம் 24 கோடுகளை கொண்டது. தர்ம சக்கரம் என்றும் முன்னேற்றத்தின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த 3 வர்ணத்துடைய அப்ரிவேஷன் என்னன்னு?